வணக்கம். இப்போ நாம் கல்யாணபுரத்தில் உள்ள இடங்கொண்டீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் உள்ள முருகன் சந்நிதியில் இருக்கோம். முருகனுக்கு இப்போ அபிஷேகம் முடிந்து ஆராதனை நடந்துட்டுருக்கு. அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு 2 முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் கேட்டறிஞ்ச அந்த விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இடங்கொண்டீஸ்வரர் ஆலயத்தில் ருத்ர ஹோமம் பண்ணோன்னா நம்மளுடைய 14 தலைமுறைக்கும் புண்ணியங்களும் மோட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எல்லா வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது இப்போ நாம் இருக்கோம், நமக்கு முன்னாடி உள்ள 7 தலைமுறை, அந்த 7 தலைமுறையினருக்கு மோட்சம் கிடைக்கும். அடுத்தது நமக்கு பின்னால் வர அந்த 7 தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, அதை நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோம் இல்லையா? அதேமாரி இட பிரச்சனையை இவர் கட்டாயம் தீர்த்து வைக்கிறாருங்க. அது ஒரு சிறப்பு. அடுத்தது இங்கே உள்ள முருகர் பார்த்திங்களா, கலியுக தெய்வமான இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கிறாருன்னா கல்யாண முருகர். இவர் நமக்கு என்ன செய்கிறாருனாக்கா சூரசம்ஹாரம், அதாவது சூரனை சம்ஹாரம் செய்தவர் தான் இவர். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பகைவர்களாக, அதாவது தொழில் முனையில் பகைவராக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இவர். அதனால் இவருக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் யாகம் அதை நம்ம பண்ணோன்னா அந்த எதிரி தொல்லை, எதிரி பயம் நீங்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய கூடுதல் சிறப்பு. அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேங்க. நம்மளுடைய கலியுக தெய்வமாம் இந்த முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனை நடக்குது. அதை பாருங்கள், முருகர்கிட்ட கேளுங்க. கேட்டதை கேட்ட உடனே கொடுக்குறவர் தான் கலியுக தெய்வமாய் திகழும் இந்த முருகப்பெருமான். பாருங்கள், கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் யாகங்களை பண்ணி அதனுடைய பலன்களை பெற்று செல்லுங்கள். ஓகே. ஓ முருகா போற்றி.